அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் நீங்கள் இவ்வளவு நாட்களாக அனுபவித்து வந்த பரதேச வாழ்க்கை முடிந்து அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா இந்த வருடத்தினுடைய கடைசி வாரமான 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை நன்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம், அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் சுக்கிரன் இருப்பதும் அவரை குரு பார்ப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் கூட அவர் ஆட்சியாக இருக்கிறாருங்க. அதே போல் 3இல் ராகு இருப்பதும் உங்களுடைய எண்ணங்களை சீராக்கி நல்வாழ்வு அளிக்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு இருப்பது சுபகாரிய நிகழ்வுகள் சிக்கல்கள் இல்லாமல் நடப்பதை உறுதி செய்துங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்க இருக்குது. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்கென்ற முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்துமே வெற்றி அடையுங்க. அதே போல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் என்பது போதிய அளவிற்கு இருக்குங்க. வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளினால் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. மாணவ மாணவியரிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. வேலை சம்பந்தமாக வெளிநாட்டில் உள்ள பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை மகிழ்ச்சி அளிக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மன நிறைவை அளிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. பொருளாதார ரீதியான சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசியினர் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிங்க. காரணம், உங்களுக்கு தற்போது முழுவதுமாக 7.5 சனி முடிவடையவில்லை என்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால் வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு 2 முறை தீர விசாரிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லதுங்க. அதே போல உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வண்டி வாகன யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. அதே போல உத்தியோக காரணமாக குடும்பத்தை விட்டு விலகி இருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 24/12/2024 முதல் 31/12/2024 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாகவே சஞ்சரிக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாம அலுவலக சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும் விதமாகவே இந்த வார கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு நிறுவன மாற்றம் கூட ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மகர ராசி அன்பர்கள் சிறு அளவில் சலுகைகள் அதிகரிப்பதற்கு கிரக நிலைகளின்படி சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல வேலை
இல்லாமல் கஷ்டப்படும் மகர ராசினருக்கு புதிய வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குதுங்க. போட்டிகள் சற்று குறைவாகவே இருக்குங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு புதிய சுபபலன் பெற்றிருக்குதுங்க. கிரக நிலைகள் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனத்துடன் வியாபார ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்குனால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், புதன் ஆகியோர் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருவதால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. இதனால் வருமானம் உயர இருக்குது. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை வைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு வாரமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்வதற்கான ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருப்பதால அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி அடைய இருக்கீங்க என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மகர ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் முழுவதுமே புதன் மற்றும் இதர கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. விளையாட்டுகள் மற்றும் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி கனியை எளிதில் பிடித்து விடுவீங்க என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. இருந்தாலும் கூட இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தை படிப்பில் செலுத்துவது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாமல் சக நண்பர்களுடன் வெளியில் சென்று தேவையில்லாத விஷயங்கள்ல மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாகவே இருக்குங்க. பழைய கடன்களை ஓரளவு அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு புதிய விளைநிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குதுங்க. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. 2 மாதங்களாக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த பசுக்கள் பூரண குணமடையும். இதனால் ஏற்பட்டு வந்த விரைய செலவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன், குரு ஆகிய 2 கிரகங்களும் பெண்மணிகளுடைய நலனுக்காக பொறுப்பேற்றிருக்குதுங்க. அவர்கள் இருவரும் பூரண சுபபலத்துடன் வலம் வருவதால் பெண்மணிகளுடைய மனத்தில் மன நிறைவும் நல்ல ஒரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவ இருக்குது. அதே போல் திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னியருக்கு மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு அமைய இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னியருக்கும் கூட இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல மகர ராசினியர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 7ல் செவ்வாய் நீச்சமடைந்து சுக்கிரனை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகள்ல எதிர்பாராத சிக்கல்களையும் மன அழுத்தத்தையும் தரலாம். அதனால் அது மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனம் மிக மிக நல்லதுங்க. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய் பலவீனமாக இருப்பதால செவ்வாய்க்கிழமை ஒரு பொழுது விரதம் இருங்க. அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.